ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல ஒன் பீஸோட எபிசோடு 194 பார்க்க போறோம். எடுத்ததும் ஐ மேட் இட் ஹியர் த யான் த ஃபோனிக்லிஃப் ஸ்பின்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. இந்த நாடு மக்கள் நோலானு எல்லாமே காலையில இருந்து நடந்த பிரச்சனைகள்ல சோர்ந்து போய் நல்லா தூங்குவாங்க. லூஃபி மட்டும் இந்த இடத்துல அப்படியே பதுங்கி ஓடுவான். அவன் எதையோ தேடுற போல இருக்கும். டக்குன்னு முன்னால பார்த்துட்டு ஏதோ அங்க இருக்காங்கன்ட்டு ஓடுவான். பார்த்தா நாமி தூங்கிட்டு இருக்கப்ப போய் தட்டுவான். நாமி அடே என்னடா ஆச்சுன்ட்டு எந்திரிச்சு வரும்போது லூஃபி போய் எல்லாத்தையும் எழுப்பி விடுன்பான். நாமி ஏன்னு கேப்பா. லூஃபி நம்ம இங்க யாருக்கும் தெரியாம தங்கத்தெல்லாம் திருடிட்டு ஓடிடலான்பா. நாமியோட கண்ணு பெரிஸ் போலாகும். நாமி தங்கங்களா அது எங்கேன்பா. லூஃபி கத்தாத பைத்தியக்காரின்பா. நாமி யார பார்த்து பைத்தியக்காரின்னு சொன்னேன்னு மண்டையிலே கொட்டு வச்சுட்டு பைத்தியக்காரன்னு திட்டுவா. லூஃபி நான் சத்தம் போடுறேன்னு சொல்றியா, அதுவும் சத்தமாவேன்பா. நாமி நீ என்ன சத்தம் போடுறவன்னு சொல்றியா, நீ தாண்டா ரொம்ப சூப்பர் லவுடா இருக்கீன்பா. லூஃபி நீ சூப்பர் மெகா அல்ட்ரா லவுடா இருக்கீன்பா. நாமி நான் கத்துறதே நீ கத்திட்டு இருக்கீல, அதை தாண்டி உனக்கு கேட்கணும் தாண்டான்னு கத்துவா. லூஃபி நீ தான் அந்த பேச்சு ஆரம்பிச்சு விட்டதுன்பா. உசாப் கண்ணு முடிச்சுட்டு அடே பேசுறத நிறுத்துங்கடான்ட்டு சாப்பர் வாயில குத்திருப்பான். சாப்பர் யாரா என்ன அடிச்சதுன்ட்டு எந்திரிச்சிருப்பான். இப்படி அவங்க போட்டுக்கிற சண்டையில ஊர்ல இருக்க எல்லாருமே முடிச்சிருப்பாங்க. நாமி நான் இருக்கலே அழகான பொண்ணு, நான் ஏன்டா கத்த போறேன் வாய் திறந்துன்பா. லூஃபியா தான் உன் வாய் பொழந்து கிடக்குதேன்பா. சாப்பர் உசாப் கிட்ட நான் உன்னை அடிக்கவளா இல்லடான்பா. சாப்பர் ஆனா நீ தான் இங்க வாயிலே அடிச்சு எடான்பா. இதுக்கப்புறம் அந்த பக்கம் அவங்க பாட்டுக்கு கத்திக்கிட்டே இருக்கதை பார்த்துட்டு இந்த பக்கம் இருக்க பீப்பிள் என்னடா தொடர்ந்து 4 நாள் பார்ட்டி பண்ணி இப்பவும் பார்ட்டி பண்ற போல கத்திட்டு இருக்காங்க, அவங்க ஆளுகளே பயங்கரமா இருக்காங்கன்பாங்க. லூஃபி அந்த பக்கம் இதான் பிளான் சொல்லி முடிச்சிருப்பான். உசாப் ஓகே தான், ஆனா நம்மளால அடிக்கடியில ஸ்கை ஐலாண்டுக்கு வந்துட்டு இருக்க முடியாது, அதனால இங்க இருந்து போறப்ப வருத்தம் இல்லாம போகணும்பா. சாப்பரை பார்த்துட்டு ஐப்ரோவை தூக்கவும் சாப்பர் மனசுக்குள்ள இவன் ரொம்ப கூலா இருக்கான்பா. இதுக்கப்புறம் ஷண்டோரின் பீப்பிள்ல ஒருத்தன் சீஃப் கிட்ட ரொம்ப வேகமா ஓடி வந்து நாங்க இந்த பக்கம் அந்த பெரிய சைஸ் கோல்டன் பெல்ல கண்டுபிடிச்சிட்டோம், அது ஜெயின் ஜாக்ல மாட்டி கிடக்குது, இப்ப அசைய முடியற வாரியர்ஸ் மட்டும் தாட்டி விடுங்க, வெஸ்ட் பக்கமா இருக்க கடற்கரையோரமா அது இருக்கு எடுத்துடலான்பா. இதுக்கப்புறம் எல்லாரும் கிளம்பி அந்த பெல் எடுக்கிறதுக்காக போவாங்க. இதுக்கப்புறம் பீப்பிள் எல்லாம் கேதர் ஆகி போயிட்டு இருக்கும் போது ராபின் இதை கேட்டு அந்த கோல்டன் பெல்லான்னு யோசிப்பா. இதுக்கப்புறம் அந்த கோல்டன் பெல் எடுக்க ட்ரை பண்ற ஷண்டோரியன் பீப்பிள் எல்லாம் காட்டுவாங்க. ஒருத்தனுக்குலாம் கையில ரத்தமே வந்திருக்கும், இருந்தாலும் பிரைட்காக அப்படியே இழுக்க ஆரம்பிப்பான். சிலர் இன்னும் ஆட்கள் தேவைங்க போதெல்லாம் பிரகம் இது ஷண்டோரியன்ஸ்க்கான பிரைடு, அதை நம்ம விட்டுறக்கூடாதுன்பா. சுத்தி இருக்கவங்களும் அதே தான்ட்டு திரும்ப இன்னொரு தடவை இழுக்கலான்ட்டு பயங்கர ஃபோர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதே இடத்துக்கு பழைய டிஃபென்ஸ் ஸ்குவாட் வாரியர்ஸும் ஸ்கைப்பியன் பீப்புளும் வருவாங்க. ஷண்டோரியன் பீப்புளும் சிரிச்சுட்டே தான் வரவேற்பாங்க. இதுக்கப்புறம் கூட்டு முயற்சியால மொத்த பேரும் சேர்ந்து அந்த கோல்டன் பெல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருப்பாங்க. இதுக்கப்புறம் உசாப் அவனோட வேலையை ஆரம்பிச்சிருப்பான். ஒரு சிம்பிள் ரப்பர் பேண்ட் கொடுத்திருப்பான். ஸ்கைப்பியன் பீப்புள் சேர்ந்த ஒருத்தன் பார்த்துட்டு இது என்ன இப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கும் போதே உசாப் இந்த ஜெயின் ஜாக்க தள்ளின வேலையில 90% ஆஃப் ஒர்க் இந்த ரப்பர் பேண்டுக்கு தான்பா. எல்லாத்த பார்த்துட்டு ஷாக் ஆவாங்க. இதுக்கப்புறம் அயன் ஷீட்ஸ் எடுத்துட்டு இந்த உலகத்திலே இதுதான் கிங் ஆஃப் அயன் ஷீட்ஸ்னு சொல்லுவாங்கன்ட்டு என்னால் தாக்குதெல்லாம் இதா சமாளிச்சது, கோயிங் மேரியோட பல கடினமான பயணங்கள்ல இதா உதவச்சுன்பான். எல்லாத்துக்கும் இந்த அயன் ஷீட் மேல ஆர்வம் இருக்கு இல்லையோ, ரப்பர் பேண்ட் மேல ரொம்ப ஆர்வம் வரும். உசாப் இந்த உலகத்திலே அது எங்கிட்ட மட்டும் தான் இருக்குன்னு சொல்லுவான். இதுக்கப்புறம் உசாப்ப சுட்டு போட்ட பீப்பிள் எல்லாருமே ரப்பர் பேண்டை தான் இத்தனை கொடுங்க அத்தனை கொடுங்கன்னு கேட்பாங்க. உசாப் பயங்கரமா சிரிப்பான். இதுக்கப்புறம் ஜோரோவை காட்டுவாங்க. அவன் மனசுக்குள்ள வாட்டர் லைட் ஃபயர் இதெல்லாம் ஷேப்ஸ் மாறும், அதையுமே நான் கட் பண்ணுவேன்ட்டு ட்ரைனிங்ல இருப்பான். பார்த்தா அவன் வச்ச ஸ்லாஷ்ல பாறையை பொழந்திருக்கும். உசாப் அவன் தரப்புக்கு ஏகப்பட்ட ஷெல்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு நிறைய ஷெல்ஸ் கிடைச்சிருக்கேன்ட்டு பயங்கர சந்தோஷத்துல குதிப்பான். ஜோரோ ரொம்ப சந்தோஷத்துல இருப்ப போலயே உன்னோட பேச்சுவார்த்தையில ரொம்ப நல்லா போயிருக்கும் போலயன்பா. உசாப் லக்கி தான், இன்னைக்கு நாள் லக்கி தான்ட்டு பார்த்தேன் நான் எத்தனை டயல்ஸ கையில வச்சிருக்கேன்னு, இங்க பாரு இதுல நெருப்பு வரும்லாம் காட்டுவான். ஜோரோ உனக்கு எத்தனை நல்ல விஷயம் தான்பா. உசாப் இதை வச்சு நான் என்னெல்லாம் பண்ண போறான்ட்டு பாரு, உசாப்போட ஃபேக்டரி டோட்டலி ஒரு ரெவல்யூஷனா மாற போகுதுன்ட்டு பயங்கரமா கத்தி சிரிப்பான். இதுக்கப்புறம் ஜோரோ கிட்ட நீ உன் கத்தியை வச்சு ட்ரைனிங் எடுக்கிறப்ப அதோட வாசத்தை எடுத்துட்டு திரும்ப நீ ஏதாவது ட்ரைனிங் எடுக்கிறப்ப அதே வாசத்தை வச்சு உன்னை இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ண முடியும் என்ன வேணுமான்பா. ஜோரோ அதெல்லாம் எனக்கு வேண்டான்றான். உசாப் அப்படி திரும்பிட்டு நாமியோட கிளைமேட்டாக்ல இதை வச்சு அப்கிரேட் பண்ண முடியும், இது மட்டும் இல்லாம என்னோட ஸ்லிங் ஷாட்டை இது இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல் ஆக்கும்ட்டு பயபுள்ள ரொம்ப ஆனந்தத்துல இருப்பான். ஜோரோ அவன் கத்தி எடுக்கும் போது உசாப் இருந்துட்டு லூஃபி மத்தவங்கள எங்கேன்னு கேட்பான். ஜோரோ கத்தியை நீட்டிட்டு லூஃபி மத்தவங்கள உள்ளதா இருக்காங்க, ராபின் மட்டும் எதையோ பாக்குறேன்ட்டு எங்கேயோ கிளம்பி போயிட்டான்பா. இதுக்கப்புறம் உசாப் படுத்து கிடக்கிற நோடாவை பார்த்துட்டு இதனடா இப்படி படுத்தே கிடக்குதுன்பா. ஜோரோ தொடர்ந்து இத்தனை நாளா டான்ஸ் ஆடிட்டு கிடந்தா டயர்ல படுத்து தூங்காம இருக்குமான்பா. உசாப் அப்படின்ட்டு கிட்ட போய் பார்த்துட்டு இருக்கப்ப ஜோரோ இது எந்த விஷயத்துல இவ்வளவு ஃப்ரெண்ட்லி ஆச்சுன்னு தெரியல, இருந்தாலும் இது இப்படியே இருக்குமான்னு சந்தேகமா இருக்குன்பா. உசாப் இந்த நல்ல பாம்பையா அப்படி சொல்றேன்பா. ஜோரோ நீ இதுக்கு முன்னால இது ஆடின ஆட்டத்தை பார்க்கல, அதனால அப்படி பேசுறேன்பா. உசாப் திரும்ப இந்த நல்ல பாம்பையான்பா. ஜோரோ நான் தான் சொல்றேன்லடா இதை நீ பாக்கலடான்பா. உசாப் திரும்ப இந்த நல்ல பாம்பையான்பா. ஜோரோ அடே நான் பேசுறது உனக்கு கேக்குதா இல்லையான்பா. பார்த்தா உசாப் டோன் டைல யூஸ் பண்ணி எப்படி உன பிராங்க் பண்ண பாத்தியான்ட்டு நக்கல் பண்ணுவான். ஜோரோ ஏன்டா இப்பெல்லாம் பண்ற பைத்தியக்காரன்பா. உசாப் யாரு நான் பைத்தியக்காரனா, இந்த டோன் டைலுக்கு ஏமா அந்த நீ தாண்டா பைத்தியக்காரன்பா. இதுக்கப்புறம் பாம்போட வயிற்றுக்குள்ள இருக்க நம்ம ஆளுகளை காட்டுவாங்க. பார்த்தா லூஃபி அங்கதான் தங்க இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்திருப்பான். நாமில கிரீடத்தை எடுத்து வச்சுட்டு அவ்வளவு சந்தோஷமா இருப்பா. லூஃபி நான் தான் தங்க உள்ள இங்க இருக்குன்னு சொன்னேன்லன்பா. அப்புறம் அந்த மங்கீஸ் அண்ட் கிரிக்கெட் வச்சிருந்த கோல்டன்
பெல்லா இருக்குன்பா. சாஞ்சியுமே இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்து பார்த்துட்டு இருக்கும் போது லூஃபி பாத்தீங்களா இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல, இது எல்லாமே நமக்கு தான்பா. இதுக்கப்புறம் சீஃப் அப்புறம் ஸ்கைபின் பீப்புள் அண்ட் ஷண்டோரின் பீப்புள் கேதர் ஆயிருப்பாங்க. அந்த மணியை எல்லாரும் சேர்ந்து எடுத்து மேல கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஒரு பெல்ல பார்த்தவங்க இதுதான் தங்கமாட்டு வாயடைச்சு போயிருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இதை பார்த்து அட்மையர் பண்றதா ஜாஸ்தியா இருக்கும். அதே சமயம் சைட்ல இருக்க திங்ஸ் எல்லாம் உடஞ்சு கிடக்கும். இதெல்லாம் என்னடா இவ்வளவு மோசமா இருக்குன்ட்டு கூட்டத்துல ஒருத்தன் போனிகிளிஃப நோட் பண்ணிருப்பான். இதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் சண்டை போட்டு செத்தாங்களான்னு கேட்பான். இன்னொருத்தன் சீஃபை கூப்பிட்டு இதுல என்ன எழுதிருக்குன்னு படிச்சு சொல்லுங்கன்னு கேட்பான். சீஃப் அது ஒரு பழங்காலத்தை எழுத்துன்பாரு. இதே இடத்துக்கு ராபின் வந்திருப்பா. சீஃப் இதை யாராலையும் படிக்க முடியாதுன்னு சொல்றப்ப ராபின் இங்க வந்துட்டு நீங்க உங்களோட உண்மையான மோட்டிவ் உங்க மனசோட வச்சுக்கோங்க, வெளியே சொல்லாதீங்க. இது நம்மளோட லெகசி, நம்ம எடுத்துக்க வேண்டிய வரலாறு. இதை நம்ம இந்த கோல்டன் பெல்லோட சத்தத்தோட சேர்ந்து பாதுகாக்கணும்பா. இந்த பாயிண்ட்ல சீஃப் ரொம்ப ஷாக்கா இருப்பாரு. இந்த வார்த்தைகள்ல எப்படி உனக்கு தெரியும்னு கேட்பாரு. ராபின் இதே வார்த்தைகள் தான் ஷண்டோரியன்களோட இடிபாடுகள்லயும் இருந்துச்சு. பார்க்க போனா உங்களோட முன்னோர்கள் தானே இந்த போனிகிளிஃபை பாதுகாத்து வந்ததுன்பா. சீஃப் வந்துட்டு நிஜமாலுமே உன்னால இந்த ஏன்ஷியன்ட் லெட்டர்ஸ் எல்லாம் படிக்க முடியுமான்னு கேட்பாரு. சில பேர்லாம் ஆடி போய் நிப்பாங்க. ராபின் கடவுளுக்கு அடுத்தபடியா பொசைடன் ஒரு பழங்காலத்து ஆயுதம் இருந்துச்சு, அது எங்க இருக்குங்கிற விஷயங்கள் தான் இருக்குதுன்பா. இதெல்லாம் கேட்ட மத்தவங்க என்ன ஒரு பழங்காலத்து ஆயுதமா, எதுக்காக அப்படியாப்பட்ட விஷயங்கள் இதுல எழுதி இருக்கணும்பாங்க. ராபின் மனசுக்குள்ள இன்னொரு ஆயுதமா அலபாஸ்தாவுல படிச்ச ப்ளூட்டான்கிற வெப்பன்ல இருந்து செப்பரேட்டா இருக்குன்பா. crocodile பாஸ்ட்ல ப்ளூட்டான்கிற வெப்பனை வச்சு ஒரே அடி கொடுத்தா ஒரு மொத்த தீவுமே காலியாமேன்னு கேட்டிருப்பான் இல்லையா. ராபின் அதை யோசிச்சுட்டு மனசுக்குள்ள யோசிச்சு பார்த்தா அந்த அளவுக்கு அதீத பேரழிவை ஏற்படுத்துற ரொம்ப டேஞ்சரஸான வெப்பன்ஸுமே இந்த உலகத்துல இருக்குங்க போலன்னு யோசிப்பா. ராபின் இது ஒரு டெட் எண்டுன்ட்டு இதை பத்திலாம் நான் தெரிஞ்சுக்க விரும்பலன்ட்டு கிளம்பிருப்பா. இந்த பாயிண்ட்ல ஷண்டோரின் பீப்புள்ல ஒருத்தன் ஏன் மேடம் அந்த போனிகிளிஃபோட சைட்ல தங்கத்திலுமே சில லெட்டர்ஸ் இருக்குல்ல, அதுவுமே இதுக்கு சேர்ந்ததான் பார்த்து சொல்றீங்களான்பா. ராபின் அந்த எழுத்துக்களை பார்த்துட்டு என்ன கோல்டி ராஜர்னா எழுதிருக்குன்ட்டு ஷாக்காவா. பார்த்தா கோல்டி ராஜர் நான் இங்க வந்திருக்கேன், நான் இந்த வார்த்தையை உலகத்தோட எல்லா வரைக்கும் பரப்புவான்னு பைரட் கோல்டி ராஜர்னு எழுதி வச்சிருந்திருப்பாரு. ராபின் இதை யோசிச்சு ஷாக் ஆயிட்டு கிங் ஆஃப் த பைரட்ஸ் கைக்கு ஆல்ரெடி வந்திருக்காரா, ஆனா இந்த வார்த்தைகள்லாம் எதுக்காக, அதெல்லாம் தாண்டி முக்கியமா எதுக்காக இவர் இந்த பழங்காலத்து லெட்டர்ஸை யூஸ் பண்ணாருன்னு கேள்வி கேட்டுப்பா. கான்ஃபால் என்ன ராஜரான்னு கேட்பாரு. ராபின் உங்களுக்கு அவரை பத்தி தெரியுமான்னு கேப்பா. கான்ஃபால் அவன் ப்ளூசில இருந்து வந்தவன், 20 வருஷத்துக்கு முன்னால மீட் பண்ணிருக்கேன், பார்க்க போனா அவன் அவனோட பேர் அங்க எழுதி வச்சுட்டா போயிருக்கான்னு கேட்பாரு. ராபின் அவர் எப்படி இந்த பெல்ல கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு போய் இதெல்லாம் எழுதினாருன்னு எனக்கு தெரியல, பட் இந்த வார்த்தைகளே அதுக்கான ப்ரூஃப் தான். அப்புறம் இருங்க யோசிச்சு பார்த்தா 2 டைப்ஸ் ஆஃப் போனிகிளிஃப்ஸ் இருக்கு. ஒரு ஸ்டோன்ல இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், இன்னொரு ஸ்டோன்ல அது எங்க இருக்குங்கிறதுக்கான டீடைல்ஸ் இருக்கும். அப்புறம் இந்த ஸ்டோன் இன்ஃபர்மேஷன் இருக்கக்கான ஸ்டோன்ட்டு மனசுக்குள்ள இது இன்ஃபர்மேஷன் ஸ்டோனான்ட்டு நான் இங்க வந்துட்டேன், நான் இந்த வார்த்தைகளை இந்த உலகத்தோட எல்லா வரைக்கும் கொண்டு போவங்கிற இந்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அதை தான் பயங்கரமா திங்க் பண்ணிட்டே இருப்பா. டக்குனு இதையும் ரியலைஸ் பண்ணிட்டு ஒரு வேலை ரியோ போனிகிளிஃப பத்தியும் யோசிப்பா. டக்குனு சீஃபை கூப்பிட்டு இதுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை முடிச்சிருச்சுன்பா. சீஃப் இதோட கடமையான்பாரு. ராபின் இது எனக்கு ஒரு எண்ணம் தான், ஆனா இந்த ஒரு போனிகிளிஃப்ங்கிறது இன்ஃபர்மேஷனுக்கானது, இது பல இடங்கள்ல சதறடிக்கப்பட்டிருக்கு, இதை மொத்தமா சேர்த்து இதுல இருக்க விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறப்பதான் மறைக்கப்பட்ட வரலாறு வெளியே வரும். பிளாங்க் செஞ்சுரியில இந்த விஷயங்கள் இதை இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்த வார்த்தைகள் ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆகும் போது தான் கம்ப்ளீட் ஆகும். அதான் லெஜெண்டரி ரியோ போனிகிளிஃப், அதுதான் இன்னும் கண்டுபிடிக்கப்படவே இல்ல. கோல்டி ராஜர் கிங் ஆஃப் த பைரட்ஸ் கண்டிப்பா அதுல இருக்க வார்த்தைகளை டெஸ்டினேஷன்ல கொண்டு போய் டெலிவரி பண்ணிருக்கணும். அந்த ரியோ போனிகிளிஃப் இருக்க கடைசி தீவுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கணும். சீஃப் இந்த பாயிண்ட்ல அப்படின்னா எங்களோட கடமையும் முடிஞ்சிருச்சா, அப்படின்னா இந்த விஷயத்துல இதுக்கப்புறம் நாங்க சண்டை போடணுங்கிற அவசியமே இல்லைன்ட்டு கண் கலங்கி இருப்பாரு. பார்க்க போனா என் முன்னோர்களோட விருப்பங்கள் நிறைவேறிச்சுட்டு அப்படியே மண்டிட்டு இருப்பாரு. சுத்தி இருக்க பீப்புள்லாம் சீஃப் என்னாச்சு ஏன் இப்பெல்லாம் பண்றீங்கன்னு. சீஃப் ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது, நம்மளோட கடமைகள் முடிஞ்சிருச்சுன்னு. ராபின் சிரிச்சிட்டே கிளம்பும் போது மனசுக்குள்ள பார்க்க போனா நானும் இப்ப இந்த வார்த்தைகளை போனிகிளிஃப்ஸோட வழி நடத்தணும். நான் கடந்த காலத்துல படிச்ச விஷயங்களை, அதுவும் எண்ட் ஆஃப் த கிராண்ட் லைனோட த ஐலாண்ட் ஆஃப் ராஃப்டல்லன்பா. கான்ஃபால் ஏமா பொண்ணு அவன் கூட அந்த ஸ்ட்ரா ஹேட் போட்டு ஒரு பையன் இருக்கான்ல, அவனை பாக்குறப்ப எனக்கு கோல்டி ராஜரை பாக்குற போலதான் இருக்கு, அந்த பையன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கான்னு சொல்றப்ப ராபின் அவன் பேரு மங்கி டி லூஃபி, எனக்குமே அவன் மேல இருக்க இன்ட்ரெஸ்ட் போகவே இல்லைன்பா. கான்ஃபால் சிரிச்சிட்டே அவன் பேருக்கும் இடையில டி இருக்கா, பார்க்க போனா ராஜர் போலவே தான் போலன்ட்டு சிரிப்பாரு. ராபின் சிரிச்சிட்டே அதேதான், கண்டிப்பா வரலாறுல இது பெரிய பிரச்சனையா தான் இருக்குன்பா. சீஃப் வந்துட்டு ராபின் கிட்ட நீங்க ஏதோ தங்கத்தை தேடிட்டு இருக்கதா கேள்விப்பட்டேன், அது ப்ளூசில இந்த வெறுத்தை விட ரொம்ப வேல்யூபிளாமேன்பாரு. ராபின் ஆமான்பா. சீஃப் அப்படின்னா அந்த மணி இருக்கு இல்லையா, அதோட அந்த உடஞ்ச பகுதியை மட்டும் நீங்க எடுத்துட்டு போய்க்கங்களேன்பாரு. மத்தவங்களும் அது நாங்க உங்களுக்கு கொடுக்குற ஒரு அப்ரிசியேஷன் கிஃப்டா வச்சுக்கங்கன்னு சொல்லுவாங்க. ராபின் இதை கேட்டதுல சந்தோஷமான உறுதியை சொல்றீங்களான்பா. சீஃப் ஆமான்னு தலையாட்டுவாரு. இதுக்கப்புறம் பீப்புள் அந்த உடஞ்ச பகுதி கிட்ட போய் நிக்கும் போது கிட்டத்தட்ட லைனா நிக்க வச்சா ஒரு 100 பேத்துக்கு மேல நிக்கலாம் போல, அந்த அளவுக்கு அது பெருசா இருக்கும். இதை கிஃப்டா நம்மள காப்பாத்தினா ப்ளூசி பீப்புளுக்கு கொடுக்கலான்னு பேசும்போது ஒருத்தன் துணியை வச்சு இதை ரேப் பண்ணிட்டா நல்லா தூக்கிட்டு போறக்கு ஈஸியா இருக்குன்பா. பட் இது ரொம்ப பெருசா இருக்காது, எல்லாரும் ரியலைஸ் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் லூஃபியை காட்டுவாங்க. அவன் ஏகப்பட்ட தங்கத்தை எடுத்து மூட்டை முடிச்சு கட்டிட்டு ராபின் எங்க போன சீக்கிரம் வா எனக்கு வேற பசிக்குதுன்பா. சாஞ்சி இந்த பக்கம் ஒரு சோலே இல்லாத போல ஃபீலா இருக்கு, எல்லாம் எம்டியா. இந்த கொரில்லாஸ் அப்புறம் ஏஞ்சல்ஸ் எல்லாம் எங்க தான் போனாங்களோன்பா. ஓசாப் நல்ல வேலையா அவங்க எல்லாம் இங்க இல்லையே நினைச்சுக்க, இல்லனா லூஃபி நம்மள பாம்புக்குள்ள கூட்டிட்டு போய் இத்தனை தங்கத்தை எடுத்து கொடுத்தான்ல, இதெல்லாம் பார்த்தா விரட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதே போல நாமியும் கோனிஸும் சேர்ந்து ஷிப்ல கிளம்புறக்கான விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. ராபின் மட்டும் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வந்தா போதுன்பா. லூஃபி சாஞ்சி கிட்ட போயிட்டு அதுக்கு முன்னால சாப்பிடறதுக்கு ஏதாவது கிடைக்குமான்பா. சாஞ்சி ஷிப்புக்கு போகாம எதுவும் கிடைக்காதுன்பா. லூஃபி ஆனா சாப்பிடறதுக்கு ஏதாவது ஏத்த போல வச்சிருப்பியாடான்பா. ஜோரோ டக்குன்னு எந்திரிச்சு
எந்திரிச்சு போயிட்டு இதுக்கு மேல என்னால முடியாது, நான் பாட்டுக்கு ஷிப்புக்கு போறேன், நீங்க வந்தா வாங்கன்ட்டு கிளம்புவான். இதுக்கப்புறம் 4 பேரும் சேர்ந்து அட மண்டமாக்கான்ட்டு வந்து நிப்பாங்க. சாஞ்சியும் ஜோரோவும் தான் பயங்கரமா அடிச்சுப்பாங்க. உசாப்க்கு விட்ட குத்துல மண்டையில 2 பக்கம் புடச்சு கிடக்கும். சாப்பர் மண்டையில ஒரே ஒரு பக்கம் புடச்சிருக்கும். பயவுள்ள அதுக்கே படுத்திருப்பான். லூஃபி சிரிச்சுக்கிட்டே இருப்பான். உசாப் தான் ராபின் வரத நோட் பண்ணிருப்பான். லூஃபி, ராபின் சீக்கிரமா நம்ம போலாம், நாங்க இங்க கிடைச்ச தங்கத்தெல்லாம் ஆட்டை போட்டோன்பா. சாஞ்சி டே பின்னால வர பீப்பிளையும் பாடுறா, அவங்க கேட்டா ரொம்ப பிரச்சனை ஆயிருண்டான்பான். சாப்பர் டே ஏகப்பட்ட பேர் வராங்கன்ட்டு கத்துவான். இந்த பாயிண்ட்ல உசாப்பன் சாப்பர் ஐயோ ரொம்ப பிரச்சனைன்பானுங்க. அவங்க கையில தூக்கிட்டு வர விஷயத்த பார்த்துட்டு பெரிய கேனானான்பான். ஜோரோ எல்லாம் சேர்ந்து ஒன்னா வராங்களேன்பான். லூஃபி இந்த பாயிண்ட்ல ராபினை கூப்பிட்டு நம்ம சீக்கிரமா ஷிப்புக்கு போகணும், இங்க பாரு நாங்க ஏற்கனவே ஏகப்பட்ட தங்கத்தை எடுத்து வச்சாச்சுன்பான். பீப்பிள் என்ன ஆல்ரெடி தங்கத்துல எடுத்துட்டாங்களா, இருந்தாலும் எதுக்காக இவ்வளவு சீக்கிரமா அவங்க கிளம்பணும்பாங்க. சாஞ்சி ஐயோ வராங்கடான்பான். லூஃபி ஓடுங்கடான்ட்டு ஓடி இருப்பான். உசாப்ப இவங்களை ஸ்டாப் பண்றதுக்கான போஸ கொடுத்துட்டு நான் பேசுறேன்ட்டு, இங்க பாருங்க ரிஸ்க் எடுத்து ஸ்கை ஐலாண்டுக்கு வந்திருக்கோம், லெஜெண்டரி சிட்டி ஆஃப் கோல்ட் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம், அப்படியே வெறுங்கையோட எல்லாம் எங்களால போக முடியாது, அதனால எங்களுக்கு தேவையான விஷயங்களை எடுத்தாச்சு, எங்களை நீங்க பிடிக்க முடியாதுன்பான். பீப்பிள் என்ன பிடிக்க முடியாதா, நாங்களே தேங்க்ஸ் பண்ணதானே வந்தோன்ட்டு ராபினை கூப்பிட்டு அப்ப இந்த தங்கத்தை எங்கெங்க வைக்கிறதுன்பாங்க. ராபினா அது எங்களுக்கு வேணான்ட்டு கிளம்பி இருப்பா. இதுக்கப்புறம் எல்லாரும் ஓடுறப்ப சாப்பர் மனசுக்குள்ள ஐயோ இத்தனை பேர் தோத்துறாங்களே பயமா இருக்கேன்னு யோசிப்பான். உசாப் நான் செம்ம கூலா பேசினலன்பா. ஜோரோ சூப்பர் தான்பா. சாஞ்சி ராபின் சீக்கிரம் வான்னு கத்துவான். அவளும் கை காட்டும் போது பின்னால இருக்க பீப்பிள் தயவு செஞ்சு திரும்ப வாங்கன்பாங்க. லூஃபி ஜம்ப் அடிச்சுட்டு வாங்க வானத்தோட எல்லைக்கு போலான்பான். மத்தவங்க எல்லாம் சரின்பாங்க. இதோட எபிசோட் முடியுது. கடைசியா ஆஃப் டு த ப்ளூ சி பின்னாலே வோவன் பை ஃபீலிங்ஸ்ங்கிற எபிசோட் தான் ஒன் பீஸ்ல எடுத்து பார்க்க போறீங்கன்பான் லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ஐடி மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.